இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதிய நிச்சய நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் இந்த 7 வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை வேண்டாம் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கைகள் நம்மளுடைய உடல் உறுப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நாம் எந்த வேலை செய்தாலும் இந்த கைகள் இல்லாமல் செய்ய முடியாது. பாருங்கள், இந்த குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள். இப்போது இப்படி இந்த குற்றமற்றவர்களுடைய அவர்களை குற்றப்படுத்தி அவர்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டாம். நம்மளுடைய கைகள் எப்படி இருக்குதா, இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 3:11 துன்மார்க்கருக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:30 உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். ஒருவேளை உங்கள் கை உங்களுக்கு இடரால் அந்த தரித்து போ. கைகளினால் பாவம் செய்கிறது, தவறு செய்தல், அப்பாவி ஜனங்களை அழித்து போடுதல். பாகமும் 27:25 சொல்கிறது, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த குற்றம் அற்றவர்களுடைய கை, இரத்தம் சிந்தும் கை என்கிறல வேதத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமான் மோர்தெகாய். இந்த எஸ்தர் சரித்திரத்திலே நாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமானுடைய தந்திரமான காரியம், இங்கே ஆகோஸ் ராஜா அவனோடு இருக்கிற அவன் கூட இருக்கிற அத்தனை பேர்களிலும் இந்த ஆமான் மிகவும் ஸ்பெஷலானவன். என்ன ஸ்பெஷல் இந்த ஆமோனுக்கு என்ன சொன்னால், அவன் ராஜாவோடு மிகவும் நெருக்கமாக பழகி அந்த ராஜாவோட ஆலோசகராக அமைச்சராக இருக்கிறான். என்ன சொன்னாலும் இந்த ராஜா கேட்கிறான். இந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த ஆமானை அந்த ராகசோர் ராஜா வைக்கிறார். இப்போது அவனுக்கு கட்டளையிடுகிற ஜனங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். இந்த ஆமான் போகும்போது, அவன் குதிரையிலே போகும்போது, இல்லை நடந்து செல்லும்போது, அவன் எங்கு சென்றாலும் அவனை வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். இங்கே மோர்தெகாய் அவனை வணங்காதபடி அவனை அசட்டை பண்ணுகிறான். இதனாலே இந்த ஆமானுக்கு மூர்க்க வெறி, அவனுக்குள்ளே ஒரு வெறி வருகிறது. அவன் பார்க்கிறான். இப்போ மோர்தெகாய் கூட இருக்கிற ஊழியர்கள், வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், இந்த ராஜா கட்டளையிட்டதுக்கு விரோதமாய் செய்யக்கூடாதே, இது எப்படி முடியுமோ என்று சொல்லி கேட்குறான். நித்தம் மோர்தெகாயுடன் கேட்குறான். ஆனால் அந்த மோர்தெகாய் சொல்கிறான், நான் ஒரு யூதன், நான் இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். இந்த ஆமோனுக்கு அவனுடைய எண்ணங்கள், எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க, வணங்குறாங்க, நான் அவ்வளோ இந்த ராஜாவே நான் சொல்கிறதை கேட்கிறான், இந்த ஆமான் இப்படி செய்கிறானே சொல்லி வஞ்சிக்கிறான். அவனை குற்றமில்லாத அந்த மோர்தெகாவை வகை தேடுகிறான். இப்போது வேலைக்காரர்கள் போய் சொல்கிறார்கள், இந்த மோர்தெகாய் இப்படிப்பட்டவன், யூதனாக்கம், அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி கொடுக்குறான். இப்போது அவன் சொல்கிறான், அவனுக்கு இந்த ஆமோனுக்கு சொல்கிறான், இவனை அழிக்கிறது அவனுக்கு ஒரு அற்பமாக இருக்குது,
எல்லாம் இவன் இனத்தையே அழிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த இந்த பகுதியில் இந்த ஆமான் செய்கிற தவறான ஒரு செயல். அவன் யூதர்களை அழிக்க நினைக்கிறான். இந்த ஒருவன் செய்த காரியத்துக்கு அவன் வணங்கவில்லை என்ற ஒரு காரியத்துக்காக அற்றவர்களுடைய இரத்தத்தை வாங்க அவன் தீவிரிக்கிறான். அவன் மோர்தேக்காய்க்கு அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிக்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நினைத்து பார்க்காத அளவுக்கு காரியங்கள் நடக்குது. காரணம் ஆமாம் கர்த்தர் அதை அருவருக்கிறார். இருக்கிறப்போ அவன் உருவாக்கின அந்த தூக்கு மரத்திலே அந்த ஆமானை அவன் யாரை நம்பினார், யார் மேல் பிரியமாக இருந்தான், அந்த ராஜாவே அவனை கொலை செய்ய அவன் அதிகாரம் கொடுக்கிறான். இந்த ஆமான் அவன் அழிந்து போகிறான். பிரியமானவர்களே, குற்றமற்றவனுடைய இரத்தத்தை நாம் சிந்தும்போது கர்த்தர் அதை அருவருக்கிறார், பார்க்கிறார். ஒருவேளை ஒரு கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லாதவற்ற நிலைமையில் இருக்கலாம். குற்றமற்ற ஒருவரை குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய தவறு. அது கர்த்தர் அருவருக்கிறார், அதை வெறுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை வெறுத்து விடுகிறார். ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வேண்டாம், துணிகரமான காரியம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். கண்களை மூடி ஜெபிக்கும். அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்குறோப்பா. ஆமேனப்பா, மற்றொரு இரத்தத்தை சிந்தும் எங்களுடைய கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எங்கள் கைகளில் இரத்த கரைகள் இருக்கிற பாவம் இருக்கிறதா எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா. இந்த இப்படிப்பட்ட குற்றமற்ற உணர்வு அப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் வஞ்சிக்காதபடி, அவர்களை அப்பா நாங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி எங்களுடைய கைகளிலே சுத்தத்தை கொடுங்க. இந்த நீங்கள் வெறுக்கிற இந்த 3வது காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா, இந்த காரியங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்குறோம். ஆவி ஆத்ம சரித்து உம்முடைய கரத்திலே கொடுக்குறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.